வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இடையே உள்ள டீல் எல்லாம் சரியாக நடந்தால் F-35 லைட்னிங் 2 ஸ்டெல்த் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முதல் அரபு நாடாக சவுதி அரேபியா மாறக்கூடும். F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களுக்கான சவுதி அரேபியாவின் கோரிக்கை தற்போது டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தால் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. நவம்பர் 18ஆம் தேதி முகமது பின் சல்மான் வெள்ளை மாளிகைக்கு வருகை தருவதற்கு முன்பு பல பில்லியன் டாலர் ஒப்பந்தம் பென்டகோனின் முக்கிய தடையை நீக்கியுள்ளதாக அறிக்கை கூறுகிறது. சவுதி அரேபியாவுக்கு கிட்டத்தட்ட 142 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பெரிய ஆயுத தொகுப்புக்கு ட்ரம்ப் நிர்வாகம் கடந்த மே மாதம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொகுப்பில் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு, விமானப்படை மற்றும் விண்வெளி முன்னேற்றம், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றுக்கான சாதனங்கள் இருந்தன. ஆனால் F-35 விமானங்களை வெளிப்படையாக காணவில்லை. பாதுகாப்புத்துறை ஆதாரங்களில் கூற்றுப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் சவுதி அரேபியா 48 F-35 போர் விமானங்களுக்கான நேரடி கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் விடுத்ததாக கூறியது. கோரிக்கையின் அளவு வெளிப்படுத்தப்பட்டது இதுவே முதல் தடவை. ஆயுத விற்பனை கோரிக்கை அதிகாரிகள் மத்தியில் கீழ்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததாக மற்றொரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார். பொதுவாகவே ஆயுத விற்பனை கோரிக்கை ராஜாங்க அமைச்சுக்கு போகும். அங்கு 2 யூனிட்களால் சரிபார்க்கப்பட்ட பின் பாதுகாப்பு தலைமையகத்திற்கு அனுப்பப்படும். அங்கு பாதுகாப்பு உளவுத்துறை, பாதுகாப்பு வெளியுறவுத்துறை, ஆயுத விற்பனை ஒப்புதல் பிரிவு என்று பல யூனிட்களை கடந்து பாதுகாப்பு செயலாளரிடம் போகும். அவரது அனுமதி கிடைத்த பின் மீண்டும் ராஜாங்க அமைச்சுக்கு போய் ராஜாங்க செயலாளரிடம் போகும். அங்கிருந்து வெள்ளை மாளிகை. அதன் பின் அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பு அமைச்சரவை மட்டத்தில் மேலும் ஒப்புதல்கள், ட்ரம்பின் ஒப்புதல் மற்றும் காங்கிரசின் அறிவிப்பு தேவைப்படும். இதனால் விற்பனையை நிறைவேற்ற நீண்ட காலம் எடுக்கும் செயல்முறை உள்ளது. ஆனால் சவுடி கோரிக்கை மிக துரிதமாக நகருவதாக கூறப்படுகிறது. பென்டகோனின் கொள்கைத்துறை சாத்தியமான ஒப்பந்தத்தில் சில மாதங்கள் பணியாற்றியது. மேலும் இந்த விற்பனை இப்போது பாதுகாப்பு துறையில் செயலாளர் மட்டத்திற்கு முன்னேறியுள்ளது என்று அந்த வட்டாரம் கூறியது. மிக முக்கியமாக F-35 விற்பனையை ஒரு பெரிய அளவிலான ராஜதந்திர முயற்சியுடன் இணைக்க முடியும் என்று கூறுகின்றார்கள். ரியாத் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்குவதை உள்ளடக்கிய ஒரு விரிவான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவுக்கு F-35 விமானங்களை வழங்குவதை பைடன் நிர்வாகம் முன்பு மதிப்பிட்டதாக தெரிவித்தது. பல ஆய்வாளர்கள் கடந்த காலங்களில் இந்த உணர்வை எதிரொலித்தனர். 2023ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் உத்தரவாதங்களின் அடிப்படையில் டெல் அவீவ் உடனான ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு ரியாத் நெருக்கமாக இருந்தது. ஆனால் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் காசா மீது குண்டுவீச்சு தாக்குதலை தொடங்கிய பின்னர் இந்த செயல்முறை தடைப்பட்டது. ஆப்ரகாம் ஒப்பந்தத்தின் வடிவமைப்பாளரான ட்ரம்ப் F-35 ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் பெறுவதற்கு சவுதி இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்குவதை ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பது இயல்பானது. சவுதி அரேபியா தற்போது வளைகுடா அரபு பிராந்தியத்தில் மிகவும் மேம்பட்ட மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட விமானப்படைகளில் ஒன்றை வைத்திருக்கிறது. ரோயல் சவுடி விமானப்படை RSAF F-15SA, F-15SR என்று அப்கிரேட் செய்யப்பட்ட மாறுபாடு ஜோரோ ஃபைட்டர் டைபூன்ஸ் மற்றும் பனாவியா டொர்னாடோ ஆகிய விமானங்களை இயக்குகிறது. ஆனாலும் கூட பாரசீக வளைகுடாவில் முரட்டு நாடுகள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்து வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் அதன் விமான சக்தியில் மேலும் பலத்தை சேர்க்க அது முயன்று வருகிறது. சவுதி அரேபியா F-35 விமானங்களுக்கு மாற்றாக 100 துருக்கி தயாரிப்பு கான் ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக முன்னர் நம்பப்பட்டது. சவுதி அரேபியா துருக்கியிடமிருந்து அகின்சி ஆளிட்ட விமானங்களை வாங்கியதை தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் சாத்தியமான வாங்குதல் குறித்து இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார்கள். ஆனால் பென்டகோன் F-35 விற்பனைக்கு பச்சை கொடி காட்டினால் ரியாத் கான் திட்டத்தினை விரைவாக ஒதுக்கி வைக்கக்கூடும். அதை எர்டோகன் ரசிக்கப் போவதில்லை. சவுதி அரேபியா 2017ஆம் ஆண்டில் F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்குவதில் அதிகாரப்பூர்வமாக ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. இருப்பினும் பென்டகோன் அதன் பின் பிராந்தியத்தில் இஸ்ரேலின் ராணுவ ஆதிக்கத்தை பாதுகாப்பதற்கான அமெரிக்க உறுதிப்பாட்டை மதிக்க சவுடியின் கோரிக்கையை நிராகரித்தது. தற்போது இஸ்ரேல் மட்டுமே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் 5ஆம் தலைமுறை F-35 விமானங்களை இயக்குகிறது. இது இஸ்ரேலின் முழுமையான ராணுவ ஆதிக்கத்தை உறுதி செய்கின்றது. இஸ்ரேல் ஆரம்பத்தில் லொக்கீட் மார்டினிடமிருந்து 50 F-35 லைட்னிங் 2 போர் விமானங்களை ஆர்டர் செய்தது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு 25 விமானங்களுக்கு கூடுதல் ஆர்டரை வழங்கியது. இஸ்ரேலிய விமானப்படை F-35I அரிர் எனப்படும் F-35இன் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பை இயக்குகின்றது. இந்த பதிப்பு விமானம் இஸ்ரேலின் குறிப்பிட்ட செயற்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. போரில் F-35 விமானத்தை பயன்படுத்திய முதல் நாடு இஸ்ரேல். உண்மையில் ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலால் F-35 ஸ்டெல்த் ஜெட் விமானம் பயன்படுத்தப்பட்டது.
அங்கு அது ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்குள் தாக்குதல் நடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது. சவுதி அரேபியாவுக்கு F-35 ரக விமானங்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இதுவரை சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா அரபு நாடுகளுக்கு F-35 ஜெட் விமானங்களை விற்பனை செய்வதில் ஒரு பெரிய தடையாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நீண்டகால ஒப்பந்தம் இருந்து வருகிறது. அந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் அமெரிக்க ஆயுதங்கள் இஸ்ரேலின் அண்டை நாடுகளுக்கு பிராந்தியத்தில் உள்ள போட்டியாளர்களுக்கும் விற்கப்படும் ஆயுதங்களை விட திறனில் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதன்படி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க ஆயுத விற்பனை அதன் நெருங்கிய நட்பு நாடுகளுக்கு கூட இஸ்ரேலின் தரமான ராணுவ நன்மையை பாதிக்க முடியாது. சவுதி அரேபியாவுக்கு F-35 விற்பனையின் வாய்ப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலை தளமாக கொண்ட ஒரு வெளியீடான தி ஜெருசலேம் போஸ்ட் சவுடிகள் அமெரிக்காவுடன் நெருக்கமாக உள்ளனர். மறுபக்கத்தில் டெஹ்ரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் பேசப்படாத மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற மத்திய கிழக்கு பாதுகாப்பு கூட்டணியின் ஒரு பகுதியாகவும் உள்ளனர். இருந்த போதிலும் அவர்கள் ரஷ்யா மற்றும் சீனாவுடனான கூட்டணிகளுடன் உல்லாசமாக உள்ளனர் என்றும் ஈரானுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர் என்றும் வாதிடும் ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அந்த கட்டுரை சொல்வது என்னவென்றால், ரியாத் F-35 விமானங்களை பெற்று ரஷ்யா, சீனா அல்லது ஈரானுடன் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொண்டால் டெஹ்ரானை விட இஸ்ரேலின் திறன் சமரசம் செய்யப்படலாம். மேலும் தற்போது இஸ்ரேலின் ராணுவத்தின் மீது ஆழ்ந்த மரியாதை கொண்டு பெய்ஜிங் மற்றும் மாஸ்கோவுடனான பிற பிரச்சனைகளையும் அது எதிர்கொள்ளக்கூடும் என்று அந்த கட்டுரை மேலும் குறிப்பிட்டது. சவுதி அரேபியாவுக்கு F-35 விற்பனைக்கு எதிராக ஒரு வழக்கை தி ஜெருசலேம் போஸ்ட் தெளிவாக முன்வைத்தது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சில இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் இஸ்ரேலின் உள்ளூர் ஊடகம் வால்லாவிடம் அமெரிக்க இந்த விற்பனையை அங்கீகரித்து காங்கிரஸால் அதை செயற்படுத்த அனுமதிக்கப்பட்டால் இஸ்ரேல் அதன் தந்திரோபாயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடும் என்று கூறினார்கள். இருப்பினும் புதிய ஆற்றல் எந்த திசையில் செல்லக்கூடும் என்பதை அவர்கள் விரிவாக கூறவில்லை. தனித்தனியாக சில இஸ்ரேலிய அதிகாரிகள் பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு நாட்டுக்கு விற்கப்படும் F-35 இஸ்ரேலின் ராணுவ பலத்தை பாதுகாக்க தரத்தை குறைத்திருக்கலாம் என்ற கருத்தையும் முன்வைத்தனர். அரபு நாடுகள் F-35 விமானங்களை வாங்கினால் அமெரிக்கா அதன் திறன்களை கட்டுப்படுத்தலாம் என்று ஜெருசலேம் போஸ்டில் முன்பு வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரை கூறுகிறது. இந்த வழியில் செல்ல அமெரிக்கா முடிவு செய்தால் Block 4 மற்றும் RSAF மேம்படுத்தாமல் F-35 விமானங்களை விற்கலாம். இருப்பினும் அப்படி ஒரு முன்மொழிவுக்கு சவுதி அரேபியாவால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை பார்க்க வேண்டும். துருக்கிக்கு F-35 விற்பனை செய்வதற்கு எதிராக இஸ்ரேல் கடுமையாக அழுத்தம் கொடுத்ததாக அறியப்படுகிறது. 2019 ஆண்டில் துருக்கி S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்கியதில் அமெரிக்காவின் ஏமாற்றத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி கொண்டதாகவும் அதன் ராணுவ பலத்தை பாதுகாக்க துருக்கிக்கு F-35 விமானங்களை விற்பனை செய்வதை அமெரிக்கா மறுப்பதை உறுதி செய்ய இஸ்ரேல் திரைக்கு பின்னால் செயற்பட்டதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்களில் வந்த செய்திகள் தெரிவித்தன. இதேபோல் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட சில அறிக்கைகள் அமெரிக்கா துருக்கி உறவுகளில் புதிய உத்வேகம் ஏற்பட்டுள்ள நிலையில் 2025 ஆண்டில் அந்த விற்பனை நடைபெறுவதை தடுக்க இஸ்ரேலிய பிரதமர் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். சவுதி அரேபியாவுக்கு F-35 விமானங்களை ஏற்றுமதி செய்யும் போது இஸ்ரேலிய ராணுவ ஆதிக்கத்தை அமெரிக்கா பாதுகாக்கக்கூடிய ஒரு வழி இஸ்ரேலுக்கு அடுத்த தலைமுறை F-47 விமானங்களை வழங்குவதுதான். F-47 விமானத்தின் செயல்திறன் குறைக்கப்பட்ட பதிப்பை ஏற்றுமதி செய்ய தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் முன்பு அறிவித்திருந்தார். இது பிராந்தியத்தில் இஸ்ரேலின் ராணுவ ஆதிக்கத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு அதிக உத்தரவாதத்தை வழங்கும் மற்றும் சவுதி அரேபியா ரஷ்ய சீன உறவை நோக்கி திசை திருப்பப்படுவதை தடுக்கும். சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்கள் அனுப்புவது முன்னர் அமெரிக்க காங்கிரசின் விசாரணைக்கு உட்பட்டது. குறிப்பாக 2018 ஆண்டு எழுத்தாளர் ஜமால் கஷோகி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து F-35 விமானங்களின் விற்பனை மீண்டும் நின்றுவிட்டால் சவுதி அரேபியா தமது விமானப்படையில் ஜூரோஃபைட்டர் டைபோன் விமானத்தை சேர்க்கலாம். ஜெர்மனி அதன் ஏற்றுமதி வீட்டோவை நீக்கியுள்ளது அல்லது பிரெஞ்சு ரஃபாலுடன் மேம்படுத்தப்பட்ட விருப்பம் உள்ளது. ஜூரோஃபைட்டரை சேர்ப்பது தற்போதுள்ள விமானங்களை விரிவுபடுத்தும் அதே வழியில் ரஃபால் பல்வகைப்படுத்தல் கொள்கையுடன் ஒத்துப்போகும். அத்துடன் பிரெஞ்சு போர் விமானங்களை இயக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளுடன் இணைந்து செயற்படும் தன்மையினை அதிகரிக்கும். அமெரிக்கா என்ன முடிவு செய்கிறது பார்க்கலாம்.